மும்மொழி கொள்கை அப்படின்றது நாளுக்கு நாள் பயங்கர பயங்கர ஹெவியான ஒரு ப்ரெஷரோட ஒவ்வொரு கட்சிகளும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கே எங்களுக்கு 2 மொழி போதுங்க, நீங்க எதுக்கு திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டா, இன்னொரு பக்கம் டிவிகே விஜயும் அதே விஷயத்தான் சொல்றாரு. விருப்பப்பட்டு கத்துக்கட்டுமே, ஏங்க திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை முன்னிறுத்தி அதை வந்து ஒரு பேசிஸா வச்சு பேசிட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் மக்கள் ஆகட்டும் எங்களுக்கு வேணும் வேணும்னு அவங்க கேட்டாலும், இன்னொரு பக்கம் வேணாம் வேணாம்னு சொல்ற மக்களும் இருக்காங்க. இந்த மாதிரி டோட்டலா பார்க்கும்போது வேணும்னு சொல்றவங்களும் வேண்டாம்னு சொல்றவங்களும் ஒரு புறம் இருந்தா, அரசியல் ரீதியா எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பிரஷர் பண்ற சில கட்சிகளும் நீங்க கொடுத்தே ஆகணும், நீங்க வாங்கியே ஆகணும், உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் பயங்கரமான ஒரு பிரஷரும் இப்போ இருக்கிற நம்ம பார்ட்டிஸ்க்கு இருக்கதான் செஞ்சுட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து இயக்கத்தை என்ன பண்றாரு அப்படின்னா, அண்ணாமலை முன்னிருந்து தமிழிசை எல்லாம் வச்சு சூப்பரா அதை ஓபன் பண்ணிடுறாப்ல. இது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அரசியல் கட்சிகள்லாம் நீங்க யாரு, இது வேண்டாம் இது வேணும்னு முடிவெடுக்கிறதுக்கு, நாங்க மக்கள் கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் கேட்டுக்கிறோம், அவங்க வந்து சைன் பண்ணட்டும், டிஜிட்டல்ல சைன் பண்ணட்டும், அதுவும் நான் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று ஓபன் பண்ணிருக்கேன், அதுல போய் சைன் பண்ணட்டும், விருப்பம் இருக்கிறவங்க தெரிவிக்கட்டும், அதுல இருந்து நாங்க ஓட்டிங்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தீவிரமா பயங்கர ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அவங்க வந்துட்டு மக்கள் கிட்டே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து சமீபத்துல லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, கையெழுத்து இயக்கத்தை நான் வந்து மக்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணி எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல இந்த கையெழுத்து இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட போயிருக்காங்க. சோ போன உடனே எப்படி இருக்கும், பயங்கரமான கூட்டம் அப்படி வந்துரும்ல, அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, நீங்க உடனே இங்க வந்து கிளம்புங்க, இதுக்கப்புறம் நீங்க இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கையெழுத்து இயக்கம் நாங்க இங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடியே ஒரு பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். நீங்க எதுவுமே வாங்காம சடனா வந்து இங்க நின்னீங்கன்னா கூட்டம் நிறைய பேர் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய இஷ்யூஸ் இருக்கும், ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தமிழிசையை அமுச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க நடக்கல, அதை வந்து அவங்கள விடவும் விடல. சோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. அது ஒரு 3.5 மணி நேரம் அவங்க அங்கேயே இருக்காங்க, நான் தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்துல இருக்கிற மாதிரி இருக்காங்க கிட்டத்தட்ட. அப்புறம் மக்கள் தானா வந்து சைன் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் முடிக்கும் போது போலீஸ் வந்து நீங்க எங்க கிட்ட சொல்லாம வந்திருக்கீங்க, சோ நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்களை அரெஸ்ட் அளவுக்கு போயிடுச்சுங்க அந்த விஷயம். சோ இது கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஒரு இதுவும் சிமிலர்ல அப்படின்னு யோசிக்கிற மாதிரி என்ன வந்துச்சுன்னா, அல்லு அர்ஜுன் ரீசெண்டா வந்து புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆயிட்டு அவர் தியேட்டர் போனார் பாத்தீங்களா, போயிட்டு திடீர்னு சர்ப்ரைஸா போலாம் அப்படின்னு சொல்லி போய் அங்க ஒருத்தவங்க இறந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. சோ அவங்க எங்கள்கிட்ட வந்து நீங்க பெர்மிஷன் வாங்காம வந்துட்டீங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, ஆஸ் லைக் இங்கேயும் அவங்க பெர்மிஷன் வாங்காம அங்க வந்தது தப்பு அப்படின்றது தான் குற்றச்சாட்டா இருக்கு. இதை கேட்டுட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு, பயங்கரமா திட்டினாரு, பூச்சாண்டி எல்லாம் காமிக்காதீங்கன்னு பேசினாரு. சோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் மத்தியில நடந்துட்டு இருந்தது. ஃபைனலி தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன விஷயம் என்னன்னா, தமிழ் வந்துட்டு நீங்க ஹிந்தியை திணிச்சிக்கனா தமிழ் மறந்துரும், தமிழ் அழிக்கலாம் நீங்க பிளான் பண்றீங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது, நானும் தமிழ் தாங்க, பாஜகவுக்கு அந்த விஷயமே கிடையாது, அந்த மாதிரி அவங்க நினைக்கல, தமிழுக்காக உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் மாசா பாத்தீங்க அப்படின்னா அக்கா தமிழிசை பேசிட்டாங்க. சோ அவங்க வந்து நான் உயிரை கொடுக்கறது கூட ரெடி, அப்படி இருக்கும் போது எப்படிங்க வேற ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழ் அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து இப்போ ஒரு ஸ்டெப் எடுக்கிறத பார்த்து திமுக பயந்துதான் எங்களை இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க, சோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் வீடு வீடா கூட போயிட்டு எங்களுடைய அணிகள் எல்லாரும் திரண்டு போய் வீடு வீடா நாங்க வந்து சைன் வாங்குறதையும் நாங்க மாத்த போறது இல்லை, இனிமே பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வாட் எவர் இட் மேபி, இது வந்து எப்படி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ராங்கா நின்னாச்சு டிஎம்கே. நீங்க வந்து வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துல இருந்து ஒரு ப்ரெஷரு, முடியாதுன்னு இங்கேயும். சோ நடுவுல வந்து ஒரு பார்ட்டி நான் வீடு வீடா போவேன் அப்படின்னு சொல்றதும், சோ இதெல்லாம் வந்து எப்படி அப்பெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி இருக்கு. சோ ஒருத்தவங்க தரப்புல அவங்களால என்ன முடியுமோ அதற்கான ஒரு வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே இப்போ சிக்னேச்சர்ன்ற ஒரு விஷயம் அங்க போயிட்டு இருக்கு, வேணான்னு இங்க போயிட்டு இருக்கு, இவங்களுடைய முடிவு எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி மேலிடத்துல சொல்ல ஃபைனல் ஸ்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, டிஎம்கேவும் டிவிகே போன்ற மற்ற கட்சிகள் எங்களுக்கு மும்மொழி கொள்கை திணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? எல்லா ஸ்கூல்ஸ்லயும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் மும்மொழி கொள்கை இருக்கு, தமிழகத்திலே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தா என்ன அப்படின்னு கேட்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. ஸோ நீங்க எந்த ரகம், அதுல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் குட்டி குட்டியா நீங்க அப் டு டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.